ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மசாலா வறுத்து அரைத்த சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. பாத்திரம் சூடானதும் அதில் 2 கல்பாசி, ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அப்புறமா அதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு நசிப்பு, ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இந்த மசாலா பொருட்கள் கரிஞ்சு போகாமல் பார்த்துக்கணும். அடுத்ததாக 3 டீஸ்பூன் மல்லி விதைகள், 4 காய்ந்த மிளகாய், 4 காஷ்மீர் மிளகாய் சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வந்ததும் அதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த மசாலா பொருட்களை எல்லாம் நல்லா ஆற விட்டுறணும். அடுத்ததாக கொஞ்சம் கறிவேப்பிலையும் எடுத்து வறுத்துக்கோங்க. இந்த வறுத்த கறிவேப்பிலையும் அந்த மசாலா பொருட்கள் கூட சேர்த்து ஆற வச்சுருங்க. அப்புறமா அதே பாத்திரத்திலேயே அரை பவுல் அளவுக்கு தேங்காய் எடுத்து வறுத்துக்கோங்க. தேங்காவை ரொம்ப எல்லாம் வறுக்க வேண்டாம், ஓரளவுக்கு வறுத்தாலே போதும். அடுத்ததாக இந்த தேங்காவையும் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம முதல்ல வறுத்து ஆற வச்சுருக்கோம்ல மசாலா பொருட்கள், அதையெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல நைஸாக ஃபைன் பவுடராக நம்ம பொடிச்சு எடுக்க போகிறோம். இதில் தண்ணி சேர்க்காம நம்ம பொடிச்சு எடுக்கணும். பேஸ்ட் ஆக்க வேண்டாம், பவுடராக பொடிச்சு எடுத்தால் போதும். அடுத்ததாக ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் பொடிச்சு எடுத்தாச்சு. இந்த பொடிச்ச மசாலாவை அதே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வறுக்கணும். தீயை குறைச்சி வச்சு வறுக்கணும், இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். அப்புறமா 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன், ஏன்னா இங்கே வெங்காயம் பெருசாக இருக்கும், அதனால் 1 எடுத்துருக்குறேன். சின்ன சைஸ்னால் 2 எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வேக வைக்கும்போது தீயோட அளவாக குறைச்சி வச்சுட்டு வேக வைங்க. அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும். இப்போது ஓரளவுக்கு மசிஞ்சிடுச்சு. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்குறேன். இந்த கிரேவியில் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம், அதனால நான் தக்காளி குறைவாக சேர்த்துருக்குறேன். ஒரே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எங்களுக்கு இங்கே கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாகவே கிடைக்கும், அதனால நான் 1 தான் சேர்த்துருக்குறேன். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். திரும்பவும் கொஞ்சம் நேரம் கூட வேக வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும். அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகணும். அதுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடியில் பிடிக்காமல் பார்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்க்கலை, அதனால அடிக்கடி கிளறி கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைனா அடியில் பிடிச்சிரும். மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3/4 கிலோ சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி கொடுக்கணும். ஒரு 3 நிமிஷம் அந்த மசாலா கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த கிரேவி நல்ல டேஸ்ட்டாக வரணும்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துருக்குறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் இந்த கிரேவியை நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம், ஏன்னா சிக்கனில் இருந்தே தண்ணி ஊறும். அடுத்ததாக குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுக்கோங்க. 2 விசில் அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேங்காய் பேஸ்ட்டு கடைசியில் சேர்த்தா போதும்.
தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கும்போது கிரேவி இனியும் கொஞ்சம் கூட திக்காக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த மிக்ஸி ஜாரையை கழுவி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணியும் பார்த்துக்கோங்க. திரும்பவும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விடுங்க. வெயிட் போட வேண்டாம், சும்மா மூடி போட்டு அந்த தண்ணி கொஞ்சம் குறுகி வர அளவுக்கு நம்ம வேக விடலாம். கடைசியாக கொஞ்சம் கறிவேப்பிலையும் கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. இப்போது சூப்பரான மசாலா வறுத்து அரைத்த சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவியை நீங்கள் பிரியாணி, ஒயிட் ரைஸ், டிஃபன் ஐட்டங்கள் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளத்துடன்.